சம்டைம்ஸ் அந்த டயப்பரை மாற்றவே மறந்து போயிருப்பா. எவ்வளோ அன்ஈஸியாக இருக்கும் தெரியுமா அந்த குழந்தைக்கு. அது அழும். மாற்றின உடனே கப்சுப்புன்னு இருக்கும், சிரிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ ஃபிசிக்கல் பெயின்னால குழந்தை அழறது. ஆனால் இப்படி ஆயிடுத்தே எனக்கு, இப்படி ஒரு அம்மா இருப்பியா எனக்கு, அப்படி அந்த ஒரு எமோஷ்னல் பெயின்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ அதே மாதிரி பயாலாஜிக்கல் பெயின் நோ ப்ராப்ளம். பயாலாஜிக்கல் பெயின் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். எமோஷ்னல் பெயின் இருக்கு இல்லையா, அந்த பயாலாஜிக்கல் பெயினை வயசு ஆக 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 மெச்சூரிட்டி வர 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 மை எபிலிட்டி டு கன்வெர்ட் இட் அண்ட் ப்ரொஜெக்ட் இட் இருக்குல்ல, எமோஷ்னல் பெயினாக கன்வெர்ட் பண்ணி ஐ திருப்பி த்ரோ இட் பேக் ஆன் த வேர்ல்ட். நீ தான் என்னோட ப்ராப்ளத்துக்கு காரணம், உன்னால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன், உன்னால தான் நான் வந்து அவதிப்படுறேன் அப்படின்னு, அதாவது மனசு பண்ணிட்டு மனசை அதை தூக்கி அடுத்தவன் மேலே விட்டுறியும்.